ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். நம்ம முன்னாடி நைட்டே போனதுனால காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனு, எல்லாரோட நேம், எங்கேருந்து வர்றோம், நம்மளுக்கு வந்து ஐடி கார்டு, புக்லெட்டு, நோட் பேடு, பேனை எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம நோட் பண்ணுறதுக்கு டவுட் எதாவது இருந்தால் கண்டிப்பாக அதையும் சொல்லிடலாம். ஸோ நம்மளுக்கு யாரெல்லாம் ட்ரைனிங் எடுக்க போகிறான்றோம் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டியன் சார். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவருக்கு முயல் பார்த்தீங்கன்னா எல்லா டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணுறாரு. 4 பேர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சார், முரளி சார், இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பிராய்லர் ராபிட்டோட நியூட்ரிஷன் எக்கனாமிக்கல் எப்படி இருக்குது, எதுக்காக அந்த முயல்கள் கொண்டு வரப்பட்டது, இதோட பர்பஸ் என்ன, இது மெயினாக வந்து இறைச்சிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை நாளில் வெயிட் கெயின் பண்ணலாம், முயலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எப்படி வளர்க்குறது, இதுக்கான பிரச்சனை என்ன வருது, பிரச்சனை வராமல் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும், இப்படி வரிசையாக நிறைய தகவல் வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் வந்து எனக்கு தேவையான டவுட்லாம் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம வந்து 18வது பேட்ச்சு. ஸோ நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதி போட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி இதை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வருது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ முயலுக்கு மெயினாக சொன்னது பார்த்திங்கன்னா கொட்டகை அமைப்பு. முயல் இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அது எந்த திசையை நோக்கி நம்ம வந்து அமைக்கிறது, மழை காலங்களில் இருக்காங்க இல்லையா, ஐ மீன் வந்து எப்போயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏரியாங்களில் கொட்டகை எப்படி அமைக்கிறது, வெயில் காலங்கள் நம்மளாம் மதுரை மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, அவங்களாம் எந்த திசையை நோக்கி வந்து கொட்டகை அமைக்கிறது தான் மெயினாக சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா முயல்கள் வந்து கேஜி மூலமாக தான் வளர்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அங்கே இருக்க ரேபிட்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் ஜெயின் டைப்லேயும் இருந்துச்சு. குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரியே இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த கொட்டைகள் இருக்க வலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதெல்லாம் த்ரூவே பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அங்கே எப்போயுமே குளிராகவே இருக்கிறனால அங்கே எப்போ லைட்டு போடணும், எவ்வளோ நேரம் லைட் போடணும், எந்த முயல்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியை வைக்கணுன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. நுணுக்கமான விஷயம் நிறையாவே சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கு ஃபார்முக்கு வர சொல்கிறாங்க. ஃபார்முக்கு வந்து நீங்கள் ஃபார்மை விசிட் பண்ணுங்கள், அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நோட் பண்ணுங்கள். அதுலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலை 8 டு சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5 டு 6 மணிக்கு முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே நம்ம ஃப்ரீ ஆகிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு யார் யார் எத்தனை முயல் வச்சுருக்கீங்க, என்ன வச்சுருக்கீங்க, எப்படி கொண்டு போக போகிறீங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன் நிறையா இருந்துச்சு. நிறைய பேர் டவுட்டை ரிப்பீட்டடாக கேட்டாலும் அவங்க எந்த இதுக்கும் சலிக்காமல் ரிப்பீட்டடாக பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க நோக்கம் எங்களோட கடமை நாங்கள் சொல்லித்தரணும், அதை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம், அந்த மாதிரி நல்லாவே சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே நான் 2 வருஷம் என்ன தான் முயல் பண்ணை வளர்த்தாலும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதோட அடிப்படை பேசிக்கான காரணம் எனக்கு தெரியாது. பட் இங்கே நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது இதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கா, ஸோ இதுக்கு நம்ம இதை தான் பண்ணணுன்ற மாதிரி நிறையா கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.